காட்டி கொடுத்தவன் நீ, உனக்கு வெக்கமா இல்லையா? மாப்பா பாண்டியராஜனை விலாசியர் ராஜேந்திர பாலாஜி. அதிமுக முன்னாள் அமைச்சர் மாப்பா பாண்டியராஜனை பகிரங்கமாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சித்துள்ளது பெரும் சலசலப்பை உருவாக்கியுள்ளது. சிவகாசியில் நடந்த அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, அதிமுகவில் நான் ஒரு குறுநில மன்னர் தான். எனக்கு பின்னால் உள்ள அதிமுக தொண்டர்கள் வாள் ஏந்திய படை வீரர்கள் போல் உள்ளனர். நீ செய்வதெல்லாம் பார்த்து கொண்டே இருக்க நான் எனக்கு இருக்கனா இல்லை பைத்தியக்காரனோ அல்ல, தொலைச்சி பிடுவேன் பார்த்துக்க. என்னை பற்றி பேசணும் அப்படின்னா விருதுநகரில் வச்சு பேசணும். சென்னையில் போயிட்டு ஏன் பேசுகிறார் மாப்பா பாண்டியராஜன்? ஜெயிச்சாலும் சரி ஜோத்தாலும் சரி அதிமுக இயக்கத்தில் தான் நான் இருப்பேன். கட்சியை காட்டி கொடுத்தவர் அந்த மாப்பா பாண்டியராஜன். ஸோ எனக்கு வரலாறுன்னு ஒன்று இருக்குது. உனக்கு என்னடா வரலாறு இருக்குது? நான் எம்ஜிஆர் புரட்சி தலைவியின் தொண்டன்டா. எனக்கு உடம்புல அதிமுக ரத்தம் ஓடுது. உனக்கு எந்த ரத்தம் ஓடுது? முதல்ல காங்கிரஸில் இருந்த, அப்புறம் தமாக போய் குதிச்ச, பிறகு இப்போ பாஜக, அடுத்து பிறகு தேமுதிக, அப்புறம் அதிமுக, அப்புறம் ஓபிஎஸ், அப்புறம் அதிமுக. உனக்கு வெக்கமாக இல்லை? சூடு சொரணம் எதுவுமே இல்லை. நீ என் கூட போட்டி போடுறியா? இயக்கத்தை காட்டி கொடுத்துட்டு கூட்டி கொடுத்துட்டு ஓடினவே நீ. ஒரு வழக்கு வந்துச்சுன்னா, ஒரு கேஸ் வந்துச்சுன்னா நீ கட்சியை விட்டு ஓடிடுவ. என் மீது எத்தனை கேஸ் போட்டு மிரட்டினாலும் எடப்பாடியார் பக்கம்தான்டா நிற்பேன். ஒரே பிடியாக நிற்பேன்டா. அவர் எல்லாரையும் அரவணைச்சு செல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் இப்போ எல்லாத்தையும் நாங்கள் அவரை ஏற்றுக்கிறோம். விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள அதிமுகவில் என்னை மீறி யார் எதுவும் பிடுங்க கூட முடியாது. அதிமுகவை வாழ வைக்க எந்த நிலைக்கும் எந்த ஸ்டாண்டர்டுக்கு நான் போவேன். எடப்பாடிக்கு எதிராக யார் வந்தாலும் அருவா துப்பாக்கி நான் ஏந்தி நிற்பேன். உன்னால் முடியுமா? மாவட்ட செயலாளரான நான் இருக்கும்போது மாப்பா பாண்டியராஜனுக்கு சால்வா அனுபவிச்சா விட்டுருவேனா? நான் பல கட்சிக்கு போயிட்டு வந்த மாப்பா பாண்டியராஜனுக்கு சால்வா அனுபவிச்சா நிர்வாகி கன்னத்தில் அதுக்கு தான் அரைஞ்சேன். நான் அதிமுகவுக்கு உண்மையாக உழைச்சவனுக்கு தான் நான் மரியாதை கொடுப்பேன். அதிமுக தொண்டன் மீது ஒரு பொய்யான கேஸ் போட்டால் காவல்துறையை அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் போட்டால் கூட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே நான் விடமாட்டேன். அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக தான் பரவாயில்ல, விடமாட்டேன். விருதுநகர் எம்பி தொகுதியில் அம்மாவின் நம்பிக்கையை பெற்று வென்று கொடுத்தவன் நான் தான். அம்மா அதுக்காக என்னை பாராட்டினாங்க. உனக்கு என்னடா தகுதி இருக்குது? நீ ஒரு நல்ல ஆம்பளையாக இருந்தால் விருதுநகரில் வந்து நின்றுருக்கணும். ஏன் சென்னைக்கு ஓடுன அப்படின்னு கேட்டிருக்காரு. இதாங்க சம்பவம் நடந்திருக்கு.